வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் சோள மாவு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான அடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அடைக்கு நமக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. உள்ளே இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை சோளத்தில் பார்த்திங்கன்னா நார் சத்து, புரோட்டீன் சத்து, கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இது ஒன்று சாப்பிட்டாவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ஹெல்த்தி ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். 1/4 கிலோ மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் 1 கப் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்ச சோள மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு தடவை சலிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு பாலக்கீரையில் பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு ஐரன் சத்து இருக்குது. இப்போ இது கூடவே பொடியை கட் பண்ண கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஒரு வெள்ளரிக்காய் துருவி சேர்த்துருக்கேன். நம்ம நீர் சத்து நிறைஞ்சுள்ள காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே துருவின கேரட் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு, காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை கை வச்சு நல்லா கலந்துக்கலாம். நமக்கு காய்கறிலேயே நிறைய தண்ணி விடும். நல்லா ஒரு தடவை கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதே மெத்தடில் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து ராகி அடை, கம்பு அடை கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. வாரத்தில் ஒரு தடவை சிறுதானியத்தில் நம்ம அடை செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தண்ணி எனக்கு மாவு எடுத்த கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த பதத்தில் இருக்குது. இது கரெக்டாக இருக்குது. நாம் இப்போ அடை தட்டி எடுத்துக்கலாம். இந்த அடை தட்டுறதுக்காக நான் ஒரு கவர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வாழை இலை இல்லைன்னா நீங்கள் காட்டன் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவரில் லைட்டாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். லைட்டாக நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்கும். நிதானமாக நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய வரலன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு நீங்கள் தோசை மாதிரி கூட ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போது அடை தட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ தோசைக்கல் சூடாக இருக்குது. இந்த மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்குங்க. அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகள் அந்த மாவு நல்லா வெந்து வரும். இப்போ 2 பக்கமும் நல்லா மாவு வெந்திருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இருக்கிற மாவையில் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அடுத்ததும் தட்டி ரெடியாக இருக்குங்க. இப்போ இதுவும் நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அடை சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி கம்பு, ராகி மாவுலேயும் செஞ்சு பாருங்கள். அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.